தம்பி ஏய் தம்பி சும்மா என்ன பொடியன் வேலைக்கு வரணும்டா எங்க வீட்டதான் நாங்க தோட்டத்துக்குள்ள என்ன நினைக்கிறே ஐயா ஒழும்பு ஒழும்பு வேலைய நீ இப்ப கூட போய் நெல் வீட்டு ஓ பார்த்து கொண்டே இல்ல வடிவாந்த பிள்ளைய கவனிச்சு விடு அப்பதான் அதுகள் அடுத்த முறை வரைக்கும் வடிவா வந்து வீடியோ செய்து போங்க அப்ப கவனிக்கதான் நினைக்கிறது நீ அதுல கூட மேலே செய்து கொடுத்தா பிரச்சனை இல்லை தானே ஐயா செய்து கூட சரி ஐயோ நான் இதுதான் யார் அப்போ எத்தனை மணிக்கு வரும் 2 மணிக்கு முடியாது நீங்க அங்க போனா இருந்து பார்த்தான்னு தெரியல என்ன வேறு தோட்டத்துக்கு பார்த்துட்டு வரேன் சரி நான் பார்க்குறேன் சரி நீ எங்கே வெளியே போறீங்க நான் கடைக்கு போகிறேன் சரிங்க ஆள் வந்தா நான் பார்க்குறேன் நான் படுக்கட்டும் நான் மட்டும் இல்லை இல்லை நீ என்ன போய் நான் வரேன் சரி அண்ணே 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 ஐயோ வெயில் ஆரம்பியா ஓ மாரே மாரே கொஞ்சம் கெதியா வாங்க அண்ணே அண்ணா அண்ணா இந்த ஆள் நிற்கிற ஒரு டேக்கார் நிற்கிற ஆளை காணையில் அண்ணா நீங்களே தம்பி அம்மா இல்லையோ இல்லை அம்மா அங்கேயோ கடைக்கு அங்கேயோ போட்டா தம்பி அப்போ அம்மா வேலைக்கு வர சொன்ன அப்பன் ஓம் சொல்லி போட்டு தான் மூணு வாங்க சரி பொறுங்கவன் பாரு இது ஒருக்கா புரியுங்க ஒருக்கா கஷ்டமோ இல்லை இல்லை உங்களை அம்மா வடையா கவனிக்கணும்னு நான் சொன்னேன் அம்மா ரெண்டா அப்படித்தானே தெரியும் தானே கவனிப்புகள் இந்தாங்க நான் இருக்கா அப்படிங்க நாம் இருக்கா ப்ரெஸ்ஸப் ஆகி கொண்டு வர தம்பி மம்பட்டி ஒன்றும் இல்லையே பிரசு வேணாம் அப்பன் இன்னும் தோட்ட வேலையை தானப்பன் வர சொன்னேன் பெயிண்ட் அடிக்கிற வேலை புற சரி வரான்னு சொன்னேன் நான் இல்லையா பெயிண்ட் அடிச்சாச்சு நான் ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு வரணுன்னா முகம் கழிட்டு வரணுன்னா தம்பி எனக்கு தெரியும் அப்பன் தெரியும் நான் சும்மா பெம்பருக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியும் எனக்கு அந்த ஊராம படிச்சு நான் தம்பி எனக்கு இங்கிலீஷ் 100 மார்க்ஸ் கணிதம் 99 மார்க்ஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க ஓ அதான் தரம்பு தெரியும் தானே உங்களுக்கு இது என்ன டக்குனு பிரசக சொன்னீங்க கெதியா செஞ்சுட்டு வாங்க ஒருக்கா ஆட்டோணும் இருக்கா வேலை நீங்கள் இந்த மரங்களை தான் கட்டணும் நான் ஒரு டக்குனு மொத்த கழிக்கிறேன் இந்த மம்பட்டி பிரசல் வேண்டாம் அந்த மம்பட்டி எடுக்கிற கெதியா கிடத்துந்தாங்க தாய் வீட்டில் ஒன் விளையாட்டு பொடியன் இன்றைக்கு என்ன மாதிரி கவனிக்கிறானோ தெரியல உள்ளுக்கு போனவன ஆலயம் காணையில் இன்றைக்கு பட்டினி தான் போல பார்த்து கொண்டே இல்லை வடிவாந்த பிள்ளைய கவனிச்சு விடு அப்பதான் அதுகள் அடுத்த முறை வரைக்கும் வடிவா வந்து வீடியோ செய்து போங்க இவ்வளவு நேரமாச்சு உள்ள போனாலும் காலையில் கொஞ்ச நேரம் படுப்பாங்க கலையாங்கிறக்கு தாக்கார் இந்த விளையாட்டு பொடியை நம்பி விட்டுட்டு போட்டா என்ன செய்யறன்னு செய்யாமல் கிடக்கு கொஞ்ச நேரம் விளையிறமாய் நடிப்போம் நடித்தா தான் சம்பளம் மண்டாரம் வேண்டலாம் என்ன பண்ண வேலை வந்தான் அவனை இதெல்லாம் வெட்டினதுதான் இந்த புல்லுவாள் எல்லாம் இல்லை இப்போ பாரு புல்லுவெல்லாம் இல்லை நான் மட்டப்படு ஓமண்ணா இருங்க இருங்க முதல்ல இருங்கோ ஓம் தம்பி தங்கச்சிட்ட தேத்தனி போட சொன்னா தங்கச்சிட்ட தேத்தனி வாங்கின்னு வாங்க கிணவு கொண்டுட்டு ஒழும்பிட்டானோ விளையாடுறவங்க காணையில இப்போ வந்து நிற்கிறான் என்னவோ தெரியல பாப்பமா என்ன வெயிலா தம்பி கொண்டு வாங்க என்ன நல்லதே தண்ணி பரவாயில்லை
2 மணிக்கு குடிங்க. ஒன்று காணும் அப்ப எனக்கு என்னண்ணா அம்மா சொன்னா உங்களை வடிவா கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்னு சொன்னா 2 குடிக்கணும் குடிங்க. பாக்கடக்கு 2 இதே தண்ணி. சரி நான் சாப்பிட்றதுக்கு மட்டும் தானே. சரி எடுத்து எனக்கு என்ன சொல்லுவா 2 ஐயாயிரம் தேத்தனை குடிக்க போறேன். நீங்க சாப்பிட்டே ஆகணும் அண்ணா. நீங்க சாப்பிட்டே ஆகணும். நான் அடுத்துட்டு வரேன். அப்பன் சேத்தனி நல்லா இருக்கிறாக்கா இருங்க ஒன்று அந்த கதை கதை தம்பி என்ன தம்பி வரிய என்ன வரியோன்னு குடிக்க சேட்டன ஜம்முல நித்திர வரியோண்டு தம்பி நித்திர வரி ஒழும்பாப்பா ஐயோ இந்த கணக்கா கேட்டாலும் புள்ளையா போச்சு இந்த சம்பளம் இல்லாத செஞ்சிருக்கா ஆமா அப்பன் மெதுவாயிரு கவனம் தம்பி கவனமா இருக்கும் தெரியும் தம்பி என்ன செய்கிறீங்க என்ன தம்பி யோசிக்கிறீங்க இல்லையா நான் அங்கே வேலை ஏர்போர்ட்ல பிளேன் துடைக்கிறேன் யாரும் இருந்தா சொல்லுங்க நாங்கள் டயர் ஓட்டுறவே இல்லைங்கடா நீங்கள் செய்வீங்க டயர் தம்பி எனக்கு இந்த கம்பல் ஒட்ட கையில் ஒட்டி போடுங்க படிச்சாக்கள் தான் இங்கிலீஷ் 100 எடுத்தாக்களும் கணிதம் 99 என்ன வாரிக்கல இல்லையா தம்பி இந்த கையில் ஒட்டு கம் ஒட்டினால் ஒட்டுமோ டேபிள் ஒட்டினா தான் கையில் ஒட்டினா ஒட்டாட்டி பாரு ஒட்ட வேலையே நம்பி வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு வேலையிடா நீங்கள் பிள்ளைங்க தான் எவ்வளோ சம்பளம் தான் பிள்ளைங்க மாதம் எனக்கு ஒரு 10 லட்சம் வருது 10 லட்சம் காசா டிரைவருக்கு கூட இல்லையாப்பா அப்படி காசு பிள்ளைங்க டிரைவர் அப்போ நல்ல வேளாண் என்ன நல்ல வேலை என்ன டயர் ஓட்டுறது இப்போ எத்தனை சீட்டு ஓட்டோம் ஒரு நாள் மூன்று இல்லை அது அப்படி உள்ள இருந்து வாரான் அரைவாசி இல்லாங்க பட்டமாச்சு வேலை செய்ய போறேன் வேலையை தொடங்க கவனிக்கணும்னா நீங்க போறீங்களாங்க வேலையில கவனிக்கணும் வேறே கவனிக்கணும்னா வேறையே தான் நம்ம போட்டு நீங்க இருங்க அம்மா என்ன ஒழிப்பு சொல்லி போட்டு போனோம் கவனிக்கணும் நாங்க அண்ணா தண்ணி அடிப்பீங்கன்னா சொல்லுங்க பேட்டி கடை கப்பாங்க நைட் அவங்க பிராண்டட் தானா ஜோசி கூட பிராண்டட் அம்மா கவனிக்கணும்னா எல்லாம் சொல்லத்தான் அளவு கூட அம்மா பிடிச்சி ஆனா சொல்லுவேன் அம்மாட்ட உங்களுக்கு கொடுத்த அப்ப என்ன நான் வேலையை ஜோதி பேர நான் என்னன்னு அப்பன் வேலையை அம்மாவுக்கு தெரியக்கூடாது அதுக்கு அம்மா போன் அடிச்சு பாக்கட்ட என்னம்மா என்ன அந்த வேலை நடந்து வேலை செய்யும் அம்மா தூக்குறா லைன் விஷயம் வேற செய்ய வேர்க்குதா பட்டம் காட்டினா இருங்க டக்கனை போட்டு வா வெங்காமி போறீங்க இதுங்க நான் போட்டு வரேன் டக்கன் சரியாவா போய் கழுவி எப்படி மாடு வேற நேரம் தான் கேட்க இந்த ஆள் என்னடா அதுக்கு இடையில என்ன தெரியாது போய் வரக்குன்னு சரி நாங்கள் எங்கண்ட வெளியே பார்ப்போம்
இருந்துட்டு காத்தடிக்கிற மாதிரி அடிக்குது. தம்பி நீங்களே என்ன தம்பி செய்கிறீர்கள்? இப்போ தான் வேர்க்கன்னு நீலா தம்பி சுக்குரோ கடத்துன்னு வந்தேன். உன் தம்பி நித்திரையும் பார மாதிரி கிடக்குது. பிசுக்கிறீங்களே கொஞ்சம் வண்ணா கலப்பா கிடக்கு. அதான் நான் எடுத்துன்னு வந்தேன். நீங்கள் படங்க நான் பிசுக்கிறேன்ண்ணா. நீங்கள் படங்க நான் பிசுக்கிறேன் பக்கத்தில் இருந்து. ஆனால் அம்மா வாராமல் வேலையை செய்யணும் தம்பி எழுப்பி விடுங்க. என்ன பிசுக்கோணும் கவனமா. 5 hours later. அண்ணா அண்ணா ஒழுமுங்க ஒழுமுங்க. அடா 5:30 சொல்லுமுங்க. என்றா பாயிலாம் படுத்தி கிடக்கு. என்னப்ப நான் எப்ப பாயில படுத்தேன்? அது நான் தான் என்னப்பா இப்ப சொன்னீங்க? நான் தான் அண்ணா பாயில் ஒன்று படுத்தினான். நேரம் என்ன இப்போ 5:30 ஆச்சுண்ணா. 5:30 வேலை போயிட நேரம் வந்துட்டு தப்ப நம்ம வீட்டை போட்டு. ஓமண்ணா நீங்கள் ஹோலிக்கிடுங்க. என்னென்றால் அம்மா சம்பளங்களுக்கும் காய்ச்சி ஆகும். தந்துட்டு தான் போனோம். தந்து விட்டோம் உங்கள்கிட்ட அப்படி கையோடு. எவ்வளோ சொன்னவா? 5000 தந்துட்டு போனோம் அண்ணா. 5000 தான் எனக்கு சம்பளம். 5000 சம்பளமா? 5000 தான் சம்பளம். கூட வரும்னு நினச்சினா அண்ணா. அடுத்த தாங்கவன் நான் பிறகு அம்மாவோட கதைக்கிறேன். அண்ணா என்ன காசை கொண்டு வரல தந்து வரேன். ஓம் தம்பி தாங்கவன். சரியே. சரி தம்பி போட்டு வரேன். என்ன அம்மா சொல்லுங்க நான் போட்டு வரேன். என்ன ஓமாறன் கதை ஒரு கதை திறந்துடுறீல. தம்பி டேய் வேலைக்கு வந்து என்ன வேலை வாங்குற? என்னதுல வந்து நீங்க ரெண்டு கொத்தின மாதிரி நான் தென்னவர் வேலையில நீ நான் கொத்தி விளையாடியாக்க மாட்டேன். என்ன வேலை வந்த வருமான வேற கவனிச்சு வடிவா எல்லாம் கொடுத்து 5000 ரூபா காசு கொடுத்து என்ன வேலையை கவனிக்க சொன்னா அவரை கவனிக்க சொன்னாங்களா? நீ அவரை கவனிக்க சொல்லி போட்டு போனீங்கன்னா நம்ம வந்தால வடிவா கவனிச்சு தேர்தல் நான் கொடுத்தா அதெல்லாம் இல்லை படுக்கோ இல்லாம 5000 ரூபா காசு கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு கதையும் சொல்ல தேவையில்ல. ஆளை பிடிச்சி வந்து போன காசுக்கு வேலை செய்ய நீ வேலையை செய் உழம்பு. இதுல படுக்க போது என் தம்பி சொல்லி போடு உழம்பு. ஐயோ சொல்லி